நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் பராபவா ஆண்டு 13/11/2026 அன்று வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ராகு பகவான் மகரம் ராசிக்கும் கேது பகவான் கடகம் ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். தற்போது முதலே கன்னி ராசி அன்பர்களுக்கு 5/11 வீட்டிலே சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலை, அதனுடைய பலாபலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு வர தொடங்கும். அதாவது 5வது வீட்டிலே ராகுவும் 11வது வீட்டிலே கேதுவும் செல்லுவது போல் தற்போது முதலே உங்களுக்கு பலன்கள் நடைபெறும். ராகு கேது என்னதான் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை விரிவாக்கி கொண்டே போகிறது ராகு. ஒரு மனிதனுடைய எண்ண ஆசைகளை விரிவுபடுத்தக்கூடிய கிரகம். பணம் 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 என்று ஒரு மனிதனுக்கு பேராசையை உண்டு பண்ணுறது. அதே மாதிரி எதிரி பாலினவர்களுடைய ஈர்ப்பு. இந்த ராகு எதையெல்லாம் விரிவாக்கி கொண்டே போகிறதோ அதையெல்லாம் கேது தன்னுடைய கட்டுப்பாட்டில் சுருக்கி கொண்டே வருவார். என்னதான் பணம் சம்பாதித்தாலும், மாடி மீது மாடி கட்டி வாழ்ந்தாலும், ஒரு மனிதன் திசா புத்திகள் மாற மாற பார்த்தீங்கன்னா கேதுவை நோக்கி செல்கிறார்கள். கேதுதான் ஞான மோட்சக்காரகன். இந்த கேது இல்லாமல் ஒரு மனிதனுடைய இறப்பு இல்லை, ஒரு மனிதனுக்கு முக்தி இல்லை. கோச்சாரத்தில் இந்த ராகு கேதுக்களில் ஒரு கிரகம் கொடுத்தால் ஒரு கிரகம் கெடுக்கும். ஒரு கிரகம் நல்ல ஆசைகளையும் பேராசைகளையும் ஆடம்பர வசதி வாய்ப்புகளையும் கொடுக்குது அப்படின்னா, ஒரு கிரகம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டு வரும். அதான் முன் தலைமுறை ஜோதிடர்கள் ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேது போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு பாட்டே போடுவாங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷம் 6வது வீட்டிலே ராகு, 12வது வீட்டில் கேது. 6, 12வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது இரவு உறக்கமில்லாமல் நேரம் கழித்து, அதாவது இரவு ஒரு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 12 மணிக்கு உறங்குற மாதிரி, இரவு உறக்கம் குறைந்திருக்கும். அதிகமாக உழைக்கிற மாதிரி, அதிகமாக கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். 6வது வீட்டிலே ராகு செல்லும்போது பலருக்கு வேலை கிடைச்சிருக்கும். பலர் டியூட்டியில் லீவ் போடாமல் போயிருப்பீங்க. பலருக்கு வேலையே இல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அடுத்த 1.5 வருஷம் 5ஆம் இடம் ராகு வருகிறார், 11ஆம் இடம் கேது வருகிறார். மீனம் ராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் ராகு வரும்போது விவசாயிகள் ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, கால்நடைகள் அதிகமாக வாங்கி விட்டு வளர்த்தலாம். கால்நடைகள் மூலம் அதிக லாபம், பணம் சம்பாதிக்கலாம். 5வது வீட்டிலே ராகு வரும்போது கன்னி ராசி என்பதற்கு கால்நடைகள் மூலம், விவசாயிகள், வெள்ளாமைகள் மூலம் நல்லா பணம் சம்பாதிக்கலாம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ராகு வரும்போது சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கலாம். 5வது வீட்டிலே ராகு வரும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக அமானுஷிய ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதாவது மந்திரம் கற்றுக்கிறது, செய்வன பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவீங்க. ராகு 5ஆம் இடம் வரும்போது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம், பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா அது தீரும். அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா அப்படின்னா இப்போ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பக்கத்தில் இருப்பவர்கள் வரப்பு நோண்டுவாங்க, தடை இருக்குது அப்படின்னு, ஒரு அடி இருக்குது அப்படின்னு உங்களிடம் சண்டைக்கு வருவாங்க.
கடந்த 1.5 வருஷம் ராகுவால் உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா, இந்த 1.5 வருஷம் ராகுவால் தொந்தரவு வரும். 5வது வீட்டிலே ராகு வரும்போது மன எண்ண ஆசைகள் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும். பெரிய அளவு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் 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 அப்படின்னு லாபம் லாபம் லாபம்னு பெரிய அளவு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசைக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதான் ராகு. ஸ்டாக்குமெண்ட்டு, பத்திரம், கையெழுத்து சார்ந்து, பேப்பர் சார்ந்து ஒரு பிரச்சனைகளையும் 5வது வீட்டிலே வரக்கூடிய ராகு கன்னி ராசி என்பளுக்கு ஏற்படுத்தி விடுவார். அதனால் வந்து பூரிய சொத்து பத்திரங்கள், வீட்டு பத்திரங்கள், வண்டி வாகன பத்திரங்கள், அதை சார்ந்த ரகசியங்களை வெளியில் யாரிடமும் பேசாதீங்க. கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே கேது வருகிறார். அது வந்து கடகம் ராசி. கோச்சாரத்தில் 11வது வீட்டில் கேது வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஜோதிடம் கற்றுக்கலாம். இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கூட்டாளிகளோடு, நண்பர்களோடு, குடும்பத்தோடு எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து கூட்டாக தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான லாபம் வரும். 11வது வீட்டிலே கேது செல்லும்போது கூட்டாளிகளோடு, நண்பர்களோடு, குடும்பத்தோடு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபம். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு அவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஜோதிடர்களாக இருக்கிறாங்க. மூத்த உடன் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மந்திரம் பண்ணுறாங்க, இந்திரம் பண்ணுறாங்க, ஆன்மீக துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான காலகட்டம். 11வது வீட்டிலே கேது வரும்போது பூரிய சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்க பிரச்சனைகள், தகராறுகள் நீங்கும். உடன் பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கையிடம் நல்ல ஒற்றுமை, அந்யோன்யம், உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தகராறுகள் நீங்கும். 11வது வீட்டிலே கேது வரும்போது அக்கா தங்கை, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருப்பாங்க, உதவியாக இருப்பாங்க. நண்பர்களுடைய, கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கன்னிராசி என்பதற்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். 5, 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5லே ராகு வரும்போது குழந்தைங்க படிக்கிற வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா வெளியில் ஹாஸ்டலில் தங்க வச்சு நன்றாக படிக்க வைப்பீங்க. நீங்கள் வந்து வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து வெளியில், அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி, அல்லது ஒரு 10 கிலோமீட்டர் வெளியில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் 5ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது கன்னி ராசி என்பதுக்கு ஏற்படுத்தும். கடந்த 1.5 வருஷம் வீட்லேயே இல்லை, வெளியில் தங்கி வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கே வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க, பூர்வீகத்துக்கு வந்துடுவீங்க. கடந்த 1.5 வருஷம் பூர்வீகத்திலேயே இருந்தேன், வெளியிலேயே வேலைக்கு போகல அப்படின்னா அடுத்த 1.5 வருஷம் உள்ளூருக்கு வர முடியாது, வெளியூரில் போய், வெளிநாட்டில் போய் அங்கேயே தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை கன்னி ராசி என்பவர்களுக்கு அடுத்த 1.5 வருஷ காலம் இந்த ராகு 5வது வீட்டிலே அமர்ந்து ஏற்படுத்த போகிறார். கோச்சாரத்தில் 5, 11வது வீட்டிலே இந்த ராகு கேது வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நல்லா தூக்கம் வரும். இரவு படுத்திங்கன்னா இந்த கெட்ட கனவு, உடம்பு வந்து அழுத்துற மாதிரி, பேய் பிடிச்ச மாதிரி, இந்த மன அழுத்தம் இல்லாமல் நல்லா தூங்குவீங்க. 5, 11வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது, நிழல் கிரகங்கள் வரும்போது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கை காலில், தொடையில், தோலில் வந்து பிப்பு, அரிப்பு, நமைச்சல், இதே மைன்னு இருக்குது அப்படின்னு கையை வச்சு சொரிகிற மாதிரி, இந்த பிப்பு அரிப்புலாம் அடுத்த 1.5 வருஷம் கன்னிராசி என்பதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளியில் போனாலும் கையில் வந்து, காலில் வந்து இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. கட்டி, கொப்பளம், இந்த மாதிரியான சிறு சிறு தோலில் வந்து நமைச்சல் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உடனே வந்து அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையே எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் பெரிய அளவு கன்னிராசி என்பதுக்கு பிரச்சனை இல்லை. ராகு கேது பயிற்சி ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுக்கிறது அப்படின்னா,
உங்கள் கை காலில் இப்பயே வந்து பிச்சிக்கும். தோலில், தொடையில், இடுப்பில், வயிற்றில், காலில், கையில் இந்த மாதிரி பிச்சுக்கிச்சு அப்படின்னாவே நீங்கள் கண்டுக்கலாம். ஓ, ராகு கேது பெயர்ச்சி ஆக போகிறாங்க அப்படின்னு. ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி என்பளுக்கு வருது, நல்ல முன்னேற்றம் வருது. நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.